வணக்கம். இன்னைக்கு நாம சில ரொம்ப அடிப்படையான ஆழமான மனித கேள்விகளை கொஞ்சம் ஆராயலான் இருக்கோம். ஆமா. நம்மகிட்ட ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சில போதனைகள், சில உரைகள் இருக்கு. இத வச்சு நம்மள பத்தி, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, ஏன் நமக்குள்ள இத்தனை முரண்பாடுகள் வருது, அப்புறம் உண்மையிலே வேற மாதிரி வாழ முடியுமா, இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, இதிலிருந்து நேரடியா சில விஷயங்களை பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, இத நாம கவனிக்கணும். இந்த உரைகள் ஏதோ தத்துவமா மண்டையில ஏத்திக்க சொல்றதில்ல. இல்லவே இல்ல. நேரடியா நாமே பார்த்து கவனிச்சு உணர்ந்துக்க சொல்றாங்க. இது வெறும் தகவல் இல்ல, நம்மள நாமளே சந்திக்கிற ஒரு பயணம் மாதிரி. ஆமா, அதுதான் முக்கியம். சரி, அப்போ உள்ள போய் பாப்போம். இந்த மூலங்கள்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா ஆராயலாம். நாம எப்படி உண்மையா கத்துக்கிறோம், அந்த மைய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மூலங்கள் சொல்றது என்னன்னா, எந்த தீர்ப்பும் இல்லாம நம்ம விருப்பு, நம்மளோட அந்த முன்முடிவுகள், அந்த திரை இல்லாம வெறுமனே கவனிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம், எப்படி பண்றது? இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இருப்பதை இருப்பது போல பாக்குறது. அதான் சாரம். நம்ம பொதுவா எதை பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, உடனே நம்ம கருத்து, இது சரி, இது தப்பு, இது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுவோம். ஆமா ஆமா. ஆனா இங்க சொல்றது என்னன்னா, அந்த மனசோட சத்தத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு நடக்கிறத உள்ளது உள்ளபடி பார்க்க முடியுமா? இதுக்கு அபாரமான ஒரு கவனம் தேவைப்படுது. இது ஏதோ சும்மா இருக்கிறது இல்ல, ரொம்ப தீவிரமான ஒரு உள் செயல்பாடு இது. இந்த திறன்தான் சுய அறிவுக்கு வழிகாட்டுது. நம்ம கோபம், பயம், பழக்க வழக்கம், எண்ணம் அதெல்லாம் எப்படி வருதுன்னு எந்த தீர்ப்பும் இல்லாம கவனிக்கிறது. சரி, நம்ம உண்மையிலே எப்படி இருக்கோன்னு எந்த சித்தாந்தத்தையும் ஏத்துக்காம நேரடியா பாக்குறது தான் முதல் படி. அப்போ இது நாமளே நமக்கு டீச்சராவும் ஸ்டூடெண்டாவும் இருக்கிற மாதிரி ஒரு நிலையா? ஆமா ஆமா. இதுக்கு ஒரு பெரிய நேர்மை தேவைப்படுமே, நம்மள நாமே ஏமாத்திக்காம பாக்குறது. மிகச்சரியா சொன்னீங்க. நாம தான் கத்துக்கணும், நாம தான் கவனிக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள பல பேர் உண்மையா கவனிக்கிறதே இல்ல. இருக்கிறது என்னன்னு பாக்குறதுக்கு பதிலா இருக்கிறத பத்தி நாம என்ன நினைக்கிறோம், நம்ம கருத்து என்ன, நம்ம தீர்ப்பு என்ன, இதையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். சரிதான். நம்மளோட அந்த முன்முடிவுகள் ஒரு திரை மாதிரி உண்மைய மறைச்சிடுது. அதனால நாம பெரும்பாலும் நம்ம கருத்துக்கள் உலகத்திலேயே சுத்திட்டு இருக்கோம், உண்மையில இருந்து கத்துக்கிறதே இல்ல. இந்த இருப்பது போல பார்க்க தவறுறது தான் நம்ம கிட்ட இருக்கிற முரண்பாடுகளுக்கும் காரணம்னு இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா. இந்த உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற முரண்பாடுகள் பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. இது எங்கிருந்து வருது? நீங்க சொன்ன மாதிரி உள்ளது, அதாவது வாட் இஸ்க்கும் இப்படிதான் இருக்கணும், அதாவது வாட் ஷுட் பீக்கும் நடுவுல இருக்கிற பிளவா? அது ஒரு காரணம். இல்லனா நம்ம யோசனைக்கும் நம்ம செயலுக்கும் உள்ள இடைவெளியா? ரெண்டுமே தான். ஆனா முக்கியமா அந்த பிளவு தான். நான் கோபப்படக்கூடாது, நான் பொறுமையா இருக்கணும், இப்படி பல இருக்க வேண்டும் இலட்சியங்களை நாம வச்சிருக்கோம். நிறையவே. ஆனா யதார்த்தத்துல நாம கோவப்படுறோம், பொறுமை இழக்கிறோம். இந்த இலட்சியத்துக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி, அதுதான் மனப்போராட்டம், முரண்பாடு. ஓஹோ. நம்ம கல்வி, சமூகம், கலாச்சாரம் எல்லாமே இந்த இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி இந்த பிளவு இன்னும் அதிகமாக்குது. தெளிவான மனசுக்கு இப்படிப்பட்ட இலட்சியங்கள் கிடையாது. அது யதார்த்தத்திலிருந்து யதார்த்தத்துக்கு போகும், கருத்தியல்ல இருந்து கருத்தியலுக்கு இல்ல. இதுல ஒரு ஆச்சரியமான கருத்தையும் சொல்றாங்க. என்னன்னா, முரண்பாட்டிலிருந்து விடுபட நாம செய்யற முயற்சியே பெரும்பாலும் இன்னொரு முரண்பாட்டுக்கு வழிவகுக்குது. அப்படியா? எப்படின்னு சொல்றீங்க? உதாரணத்துக்கு, நான் கோபப்படவே கூடாதுன்னு நீங்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணும்போது, ஆமா, அந்த முயற்சியே உள் போராட்டமா மாறிடுது இல்லையா? கோபத்தை அடக்க முயற்சி பண்றது ஒரு புது டென்ஷன், இன்னொரு முரண்பாடு. ஆமாம், அதுவும் ஒரு சண்டை மாதிரி தான் இருக்கு. கவனிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. முயற்சி பண்ணாம எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும்? நம்ம கல்வி, சமூகம் எல்லாமே முயற்சி பண்ணுன்னு தானே சொல்லி கொடுக்குது. ஆமா. அதுவே இந்த பிளவை உருவாக்குதுன்னு சொல்றீங்களா? பெரும்பாலும் அப்படி நடக்குது. நம்ம நனவு நிலையிலயும் சரி, ஆழ்மன நிலையிலும் சரி முரண்பாடு இருக்கு. அதுலேருந்து தப்பிக்கவோ, அடக்கவோ, மாத்தவோ முயற்சி பண்ணும்போது அது வேற ரூபத்துல தொடருது. சொல்லப்போனா அந்த முயற்சியே முரண்பாட்டோட ஒரு பகுதி தான். அதனாலதான் இந்த மூலங்கள் சொல்றது, முயற்சி பண்றத விட்டுட்டு அந்த முரண்பாடு வரும்போது அது எப்படி வேலை செய்யுது, அதோட வேற என்னன்னு முழு கவனத்தோட தீர்ப்பு இல்லாம பார்க்க முடியுமான்னு கேக்குது.
அந்த ஆழமான புரிதலே ஒருவித விடுதலைய கொண்டு வரலாம், முயற்சியால இல்ல. சரி, நம்ம மனசு இப்படி பழக்கப்பட்டு முரண்பாட்டுல சிக்கிக்கிட்டு இருக்குன்னா இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இங்கதான் புதிய மனம், ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்றாங்க. ஆமா, மியூட்டேஷன். பழைய மனம்ங்கிறது செத்துப்போன, சிதைஞ்ச, அழுகிற மனம்னோ வெறும் நினைவுகளோட மூட்டைன்னு சொல்றாங்க. இது கற்றல், அதாவது லேர்னிங்க்கும் அறிவை சேகரிக்கிறதுக்கும், அதாவது அக்யூமுலேட்டிங் நாலேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் காட்டுது இல்லையா? அருமையான கேள்வி. கரெக்ட். பழைய மனம்ங்கிறது அடிப்படையில நம்ம கடந்த காலத்தோட தொகுப்பு. நம்ம நினைவுகள், அனுபவங்கள், கத்துக்கிட்ட பதில்கள், பயங்கள், நம்பிக்கைகள், இது எல்லாம் சேர்ந்தது. சரி. அறிவை சேகரிக்கிறதுங்கிறது இந்த தொகுப்பை இன்னும் பெருசாக்குறது. ஒரு லைப்ரரியில புக் சேர்க்கிற மாதிரி. ஓகே. ஆனா மூலம் சொல்ற கற்றல், லேர்னிங், அது முற்றிலும் வேற. அது ஒரு உயிரோட்டமான நிகழ்கால செயல்பாடு. அதுக்கு முடிவே இல்ல. முடிவில்லாததா? ஆமாம், இன்ஃபைனைட். கத்துக்கிறதுக்கு பணிவு வேணும். மனசு ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள சிக்காம, நெகிழ்வா, உணர்வுபூர்வமா எதையும் சேர்த்து வைக்காம இருக்கணும். எப்படி? ஒரு உதாரணம். இப்படி யோசிக்கலாம். அறிவை சேகரிக்கிறது புத்தகங்களால லைப்ரரிய நிரப்புறது மாதிரி, கடந்த காலம். ஆனா கற்றல்ங்கிறது எந்த புது புத்தகத்தை கொடுத்தாலும் அத அந்த கணத்துல முழு கவனத்தோட படிக்கிற திறன் மாதிரி, நிகழ்காலம். சரி, புரியுது. பிரச்சனைகளை சந்திக்கும்பொழுது பழைய பதில்களை தேலாம அந்த பிரச்சனையிலேயே பதில காண்றது, அதுதான் கற்றல். அப்போ நாம வெறும் நினைவுகளோட மூட்டை, வேற ஒண்ணுமில்லைன்னு சொல்றது, ஆத்மா, பரமாத்மா, அந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்கள் கூட வெறும் வார்த்தைகள் தான், அதுவும் நினைவுகளோட பகுதிதான்னு அர்த்தமா? இது நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆமா, மூலம் அது அழுத்தம் திருத்தமா சொல்லுது. அந்த வார்த்தைகளும் கூட யாரோ சொன்னத இல்ல நாம படிச்சது திரும்ப சொல்றதானே. அப்போ அதுவும் நினைவோட ஒரு வடிவம் தான். ஓ. உண்மையான அறியாமைங்கிறது ஏதோ புத்தக அறிவு இல்லாதது இல்ல, தன்னைத்தானே அறியாம இருக்கிறது தான் ஒருத்தரோட முழு உளவியல் கட்டமைப்பு. எண்ணங்கள், பயங்கள், ஆசைகள், அது எப்படி நினைவுகள்ல இருந்து வருது, இத பத்தின விழிப்புணர்வு இல்லாதது தான் அறியாமை. சரி. தன்னை அறியாதவர் அறியாமையில இருக்கார். அவர் தன்னோட நினைவுகளோட முழு அமைப்பையும், அது எப்படி பதில்களை தூண்டுதனும் புரிஞ்சுக்கணும், கவனிக்கணும், கண்காணிக்கணும். இது ஒரு தொடர்ச்சியான உயிரோட்டமான செயல்முறை, வெறும் தகவல்களை சேர்க்கறதில்ல. நம்ம மனசு இப்படி நினைவுகளாலையும் பழக்கங்களாலையும் ஆனதுன்னா, அப்போ குருக்கள், புத்தகங்கள், பாரம்பரியம், ஏன் நம்ம சொந்த அனுபவத்தையே கூட அதிகாரமா ஏத்துக்கிறது, அது பழைய பாதையிலே நம்மள வச்சிருக்காதா? நிச்சயமா. அதனாலதான் எல்லா அதிகாரங்களையும் நிராகரிக்கணும்னு மூளை சொல்லுதா? குரு, புத்தகம், பாரம்பரியம், சொந்த அனுபவம் எல்லாமேவா? ஆமாம். இது ரொம்ப தீவிரமான நிலப்பாட தெரியுதே. ஆனா அது மிக மிக முக்கியமான புள்ளி, அதிகாரம்ங்கிறது. சாராம்சத்துல கடந்த காலத்தோட தொடர்ச்சி. அது எப்பவும் பழையது, அத புதுசான ஒண்ணு கொண்டு வராது. அது ஒரு குறிப்பிட்ட வழிய, ஒரு சிந்தனை முறைய, ஒரு நம்பிக்கைய முன்வைக்குது. உண்மைய இல்லனா எப்பவும் புதுசா இருக்கிற ஒன்ன, வாட் இஸ் நியூ, அறிய முயற்சிக்கும்போது இந்த பழைய சட்டகங்கள், வழிகாட்டுதல்கள் தடையா மாறிடுது. ஓஹோ. அதிகாரம் நம்ம சுதந்திரமான தெளிவான சிந்தனைய அழிக்குது. மனசு அதோட இயல்பான தேடல்ல இருந்து திசை திருப்புது, சிதைக்குது. நீங்க ஒரு குருவையோ, ஒரு சித்தாந்தத்தையோ, ஒரு புனித நூலையோ முழுசா பின்பற்றும் போது உங்க சொந்த கண்டுபிடிப்பு, உங்க நேரடி பார்வை நின்னு போயிடும். சரிதான். உண்மை அறியணும்னா நீங்க எந்த விதமான உளவியல் சப்போர்ட்டும் இல்லாம முற்றிலும் தனியா நிக்க வேண்டியிருக்கும். தனியா நிக்கிறதா? ஆமா. யூ ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி அலோன். இது பயத்தை உண்டாக்கலாம். ஆனா இந்த தனிமை அவசியம்னு மூலம் சொல்லுது. இந்த அதிகாரத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது பயம், முரண்பாடு, இதிலிருந்து விடுபடுறதோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? உண்மையான சுதந்திரம்ங்கிறது ஏதோ ஒரு அமைப்புக்கு எதிரா புரட்சி பண்றது மட்டும் இல்ல. அது மனசை இந்த எல்லா சுமைகள்ல இருந்தும், நினைவுகள், முன்முடிவுகள், அதிகாரங்கள் முழுமையா காலியாக்குறது. ஃப்ரீடம் இம்ப்ளைஸ் ரியலி த டோட்டல் எம்டியிங் ஆஃப் த மைண்ட். மனசை காலியாக்குறதா? ஆமா. அந்த காலியான மனசுல தான் எதையும் புதுசா உள்ளத உள்ளபடி பார்க்க முடியும். அப்போ ஒருத்தர் தனக்குத்தானே ஒரு ஒளியா மாறணும். யூ பிகம் அ லைட் அன்டு யோர் செல்ஃப். இதுதான் இதோட அர்த்தமா? மிகச்சரியா பிடிச்சிங்க. இதை ஏன் மூலம் இவ்ளோ அத்தியாவசியமானது, அப்சல்யூட்லி எசென்ஷியல்னு சொல்லுது? வேற யாரும் நமக்கு உண்மையை காட்ட முடியாதா? காட்ட முடியாது. இது முற்றிலும் அத்தியாவசியமானது. ஏன்னா உண்மைங்கிறத ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ற இலக்கு இல்ல,
அது நிலையான பொருள் இல்ல, அது ஒரு உயிரோட்டமான விஷயம். கணத்துக்கு கணம் மாறுற, வேகமா நகர்ற ஒண்ணு. ஓ, அதை யாரும் உங்களுக்கு எடுத்துத் தரவோ இதோ இதுதான்னு சுட்டி காட்டவும் முடியாது. நோபடி கேன் கிவ் யூ ட்ரூத், நோபடி கேன் பாயிண்ட் இட் அவுட் டு யூ. நீங்க உங்க சொந்த பார்வையால, உங்க சொந்த புரிதலால மட்டும்தான் அதை காண முடியும். ம், பழையதோட கண்கள்னால, அதாவது அதிகாரம், பாரம்பரியம், கடந்த கால அனுபவங்கள், நினைவுகள், இதோட பார்வையில புதுசா பார்க்கவே முடியாது. யூ cannot possibly discover what is new with the eyes of the old. வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் புதுசு. அத அப்படியே பார்க்க இந்த அக ஒளி, இந்த சுயசார்பு அவசியம். இது நம்மள இன்னும் சில ஆழமான விஷயங்களுக்கு கூட்டிட்டு போகுது. காலம், மரணம், அன்பு, தியானம். மூலம் உளவியல் காலம் பத்தி பேசுது. சைக்கலாஜிக்கல் டைம். ஆமா, சிந்தனை எப்படி ஒரு தொடர்ச்சியை உருவாக்கி நம்மள நிகழ்காலத்திலிருந்து பிரிச்சு சிக்க வைக்குதுன்னு சொல்லுது. நடைமுறையில நாளை இல்லைங்கிறதோட உளவியல் அர்த்தம் என்ன? நாம பொதுவா காலத்தை கடிகார நேரமா பார்க்கறோம். நேத்து, இன்னைக்கு, நாளை. இது நடைமுறை வாழ்க்கைக்கு தேவை, குரோனலாஜிக்கல் டைம். ஆமா, ஆனா மூலம் பேசுற உளவியல் காலம்ங்கிறது வேற. அது நம்ம மனசால உருவாக்கப்படுறது. கடந்த கால நினைவுகள், எதிர்காலத்தை பத்தின பயம், கவலைகள், ஆசைகள், இதிலெல்லாம் மனசு உழல்றது தான் உளவியல் காலம். சரி. நான் அப்படி ஆகணும், நேத்து அப்படி நடந்திருக்க கூடாது, இப்படியெல்லாம் சிந்திக்கிறது தான் இந்த தொடர்ச்சிய, கொன்டினியூட்டிய உருவாக்குது. இந்த உளவியல் காலம்தான் விஷம், டைம் இஸ் பாய்சன்னு மூலம் சொல்லுது. விஷமா? ஆமா. ஏன்னா இது நம்மள நிகழ்காலத்துல முழுமையா வாழ்றதுல இருந்து தடுக்குது. நாளே இல்லைங்கிறது. உளவியல் ரீதியா இந்த மனசோட கடந்த கால எதிர்கால ஓட்டத்திலிருந்து விடுபட்டு இந்த கணத்துல உள்ளது உள்ளபடி விழிப்போடு இருக்கிறது. இதுக்கும் மரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்படியா? ஆமா. மரணத்தை ஏதோ எதிர்காலத்துல வரப்போற பயங்கரமான ஒண்ணா பார்க்காம அதோட வாழ்றது. அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம கடந்த கால வெற்றிகள், தோல்விகள், இன்பங்கள், துன்பங்கள், பற்றுதல்கள், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் உளவியல் ரீதியா செத்து போறது. செத்து போறதா? டை டு தெம் வாலண்டரிலி. மனசால அதை விடணும். அப்பதான் மனசு புத்துணர்ச்சியோட பாரமில்லாம நிகழ்காலத்துல வாழ முடியும். மரணத்தோட இப்படி வாழ்றது தான் வாழ்க்கைய ஆழமா புரிஞ்சுக்கிறது. டு லிவ் வித் டெத் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப். இது ஒரு விதமான தொடர்ச்சியான விடுவித்தால். இது அன்ப பத்தின பார்வைக்கு நம்மள கூட்டிட்டு வருது. இந்த மூலங்கள் படி பார்த்தா முரண்பாடு, பயம், உடைமை உணர்வு, பற்றுதல், இதோடெல்லாம் உண்மையான அன்பு சாத்தியமில்லைன்னு தெரியுது. ஆமா. இதுக்கு ரொம்ப உணர்திறன், சென்சிட்டிவிட்டி, அப்புறம் ஆசை, டிசையர் பத்தின முழுமையான புரிதல் தேவைன்னு சொல்றாங்களா? ஆமா. மூலம் சொல்ற அன்புங்கிறது வெறும் சென்டிமெண்ட், காதல், பாசம் மட்டும் இல்ல. அதுல பற்றுதல், பொறாம, உடைமை உணர்வு, பயம், அதிகாரம் செலுத்துறது, இது எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அதுக்கு அபரிமிதமான கூர்மையான உணர்திறன், சென்சிட்டிவிட்டி தேவை. நம்மள சுத்தி இருக்கிற இயற்கைய, மத்த மனிதர்களை, நம்மளோட சொந்த உள் இயக்கங்களை ஆழமா உணர்றது. சரி. ஆசைய, டிசையர வெறுமனே அடக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா அது எப்படி வருது, அதோட இயல்பு என்னன்னு முழுமையா புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல்ல இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் பிடிப்பும் இல்லாத ஒரு மென்மையான அக்கறை, ஒரு மரியாதை பிறக்கலாம். அதுதான் அன்போட ஒரு பகுதி. ஓ, இந்த அன்பு இல்லாம உண்மையான ஒழுக்கமோ நற்பண்போ இருக்க முடியாதுன்னு மூலம் அழுத்தமா சொல்லுது. வித்தவுட் லவ் there is no morality, no virtue. கடைசியா தியானம். நிறைய பேர் தியானம்னா ஏதோ ஒரு முறை, பயிற்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சொல்றது அது ஒரு டெக்னிக் இல்ல. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், தொடர்ந்து கவனிக்கிறதுன்னு விவரிக்குது. ஆமா. இது ஒரு இயற்கையான அமைதிக்கும் காலியா இருக்கிற ஒரு படைப்பு மனநிலைக்கும் வழிவகுக்கும்னு சொல்றாங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த மூலங்கள்ல தியானம்ங்கிறது ஒரு செயல்பாடு இல்ல, அது ஒரு வாழ்க்கை நிலை. நிலை. ஆமா. அது நீங்க உங்களையே கவனிக்கிறது. உங்க எண்ணங்கள், உணர்வுகள், உடல் அசைவுகள், எதிர்வினைகள் எதையும் மாத்தவோ, கட்டுப்படுத்தவோ, சரி செய்யவோ முயற்சி பண்ணாம அது எழும்போது அப்படியே கவனிக்கிறது. இந்த தொடர்ச்சியான, தீர்ப்பற்ற, தேர்ந்தெடுக்கப்பட்ட சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் மனசோட உள் போராட்டங்களை இயல்பா குறைச்சு ஒரு விதமான அமைதிக்கு கொண்டு போகுது. சரி. மனசு இப்படி ஆயிடி ஆகும்போது அது தேவையில்லாத எண்ணங்களால, நினைவுகளால நிறைஞ்சு இல்லாம ஒரு விதத்துல காலியா இருக்கு, எம்டி. அந்த காலித்தன்மையில தான், அந்த அமைதியில தான் உண்மையான படைப்பாற்றல், புதுசா பார்க்கிற திறன், ஒரு புது இயக்கம், மூவ்மெண்ட், which is creation, நிகழ முடியும். ஆக
இந்த கவனிப்புல உண்மையான ஒரு ஆர்வம் இருக்கும்போது அதிலிருந்தே ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் பிறக்குதுன்னு சொல்லலாமா? ஆமா, இது எந்த ஃபார்முலாவையோ அடக்குமுறையோ அடிப்படையா கொண்டதில்ல. அந்த ஆர்வத்தோட விளைவா வர்ற நெகிழ்வான ஒழுக்கம். அதுதான் முக்கியம். இந்த ஒழுக்கம்ங்கிறது யாரோ சொல்றத கேட்டு செய்யறதோ இல்ல நம்மள நாமே கட்டாயப்படுத்திக்கிறதோ இல்ல. அது கவனித்தலோட புரிதலோட இயல்பான விளைவு. அது ஒரு தெளிவான, துல்லியமான, ஆரோக்கியமா சிந்திக்கிற மனசோட ஒழுங்கு. A discipline in the sense of clarity. A mind that thinks precisely, healthily. ஆரோக்கியமாவோ தெளிவாவோ இருக்க முடியாது. அதனால முதல்ல முரண்பாட்டை புரிஞ்சிக்கிறது தான் அத்தியாவசியமானது. சரி. இதை எப்படி செய்யறதுன்னு கேக்குறதுல அர்த்தம் இல்ல. ஏன்னா வாழ்க்கைக்குன்னு எந்த முறையும் மெத்தடும் இல்ல. அத வாழணும். யூ ஹாவ் டு லிவ் இட். கணத்துக்கு கணம் கவனத்தோட. இந்த பயணத்தை கொஞ்சம் சுருக்கமா பார்த்தா, பாரபட்சம் இல்லாம கவனிக்கிறதோட அவசியம் நம்ம மனசு எப்படி பழக்கப்பட்டு முரண்பாடுகளை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. ஆமா. வெறும் அறிவை சேர்க்கறதுக்கும் உண்மையா கத்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் அதிகாரம், உளவியல், காலம், இதோட பிடியிலிருந்து விடுபடுறதோட முக்கியத்துவம், இப்படி பல ஆழமான விஷயங்களை தொட்டிருக்கோம். மிக முக்கியமா இந்த மூலங்கள் வலியுறுத்துறது ஒரு தீவிரமான உள்மாற்றம், ஒரு மியூட்டேஷன். ஆமா, இது ஏதோ முயற்சி பண்றதாலேயோ ஒரு முறைய பின்பற்றதாலேயோ வர்றதில்ல. மாறா இருப்பதை இருப்பது போல முழுமையான கவனத்தோடையும் விழிப்புணர்வோடையும் எதிர்கொள்றது மூலமா நிகழக்கூடியது. இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. தன்னைத்தானே ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான வழினோ, உண்மையான அர்த்தமுள்ள செயலுங்கிறது இந்த ஆழமான முரண்பாடற்ற விழிப்புணர்வுல இருந்து தான் பிறக்கணும் இந்த மூலங்கள் சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு அடுத்த சில நிமிஷங்களுக்கு இந்த மூலங்கள் சொன்ன மாதிரி எந்த தீர்ப்பும் இல்லாம வெறுமனே உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்க உடல் எதிர்வினைகளையும் கவனிக்க முயற்சி பண்ணா என்ன நடக்கும்? நீங்க என்ன கண்டறியக்கூடும்? இத பத்தி நீங்க இன்னும் யோசிக்க இந்த உரையாடல் உதவி இருக்குன்னு நம்புறோம். அடுத்த முறை சந்திப்போம்.